ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆமா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னார அவனுக்கு ஒரு தலைவலி வந்தது. இந்த காலேஜுக்கு போன அண்ணன் இதொட்டே ஒரு தலைவலி வந்து பிறகு பிரதர் ஜோம் பண்ணி அவனை கண்ணெல்லாம் அந்த நேரம் நீல கலர்ல இருந்தது. அப்புறமா நீங்க ஜோம் பண்ணி முடிச்சதும் உடனே அந்த கலர் எல்லாம் மாறுச்சு பிரதர். அந்த கண்ணுல அந்த கலர் எல்லாம் மாறி அவனுக்கு சாதா கண்ணு மாதிரி ஆச்சு. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை ஆண்டவர் கிருபையினால இதுவரைக்கும் அவனுக்கு அந்த தலைவலின்னு ஒண்ணு வரவே இல்லை பிரதர். இப்ப பிரதர் எனக்கு ஒரு நம்பிக்கை பிரதர், பிரேயர் பண்ணனா எனக்கு ஆண்டவர் நிச்சயமா விடுதலை தருவாருன்னு. ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ பாப்பேன், அந்த 5 நிமிஷம் சுகமளிக்கு அந்த பிரேயர் போட்டிருக்கேன் இல்ல பிரதர், அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆறுதல் அடைவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனின் இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், கரங்களின் கிரியைகள் ஆகிய இந்த மூன்றும் தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. வேறானது பரிசுத்தம் உள்ளதாய் இருந்தால்தான் செடியும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். செடிகள் பரிசுத்தம் உள்ளதாய் இருந்தால்தான் அவற்றின் கனிகளும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். இருதயத்தின் நினைவுகள் தான் சொற்களை கொண்டு வருகின்றன, பின்பு சொற்களே செயல்களாய் மாறுகின்றன. பிரியமானவர்களே, தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளில் கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துபவர்களாய் இருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிந்தனையில் ஜெயம் கொள்ளுகிற எவனும் தன் வாழ்க்கையை பரிசுத்தத்துடன் பாதுகாத்துக் கொள்வான். கர்த்தர் உங்களுடைய சிந்தனைகளை தூரத்தில் இருந்தே அறிந்து விடுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாட்களில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்பவருடைய நினைவுகளை அவர் அறிந்தவராயிருந்தார். நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். பிரியமானவர்களே, அதுபோலவே நோவாவின் நாட்களிலும் கூட மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டாராம். பிரியமானவர்களே, ஆக உங்கள் எண்ணங்களை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரியின் எண்ணங்களில் சாத்தான் ஊடுருவினான். நீ தற்கொலை செய்துதான் மரிப்பா என்று திரும்ப திரும்ப அந்த பெண்ணின் காதில் அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். அவள் அந்த எண்ணத்தை கொண்டு வந்த சத்துருவை கடிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. எனவே அவருக்குள் அந்த தற்கொலை எண்ணம் நாளுக்கு நாள் வலுக்க ஆரம்பித்தது. அவள் தனது கணவரிடமும் நான் தற்கொலைதான் செய்து மரிக்கப் போகிறேன் என்று பேச ஆரம்பித்தாள். அவரும் அந்த வார்த்தைகளுக்காக அவளை கடிந்து கொள்ளவில்லை. பரிதாபம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அவளுடைய கணவன் வேலைக்கு போயிருந்த போது அந்த சகோதரி தன்மேல் எண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டு மரித்து போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் சிந்தனையிலே பாவ இன்பங்களை கற்பனை செய்து பார்க்கிறார்கள். திரைப்படங்களை பார்த்துவிட்டு தீய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு டிவிக்கும் இன்டர்நெட்டுக்கும் பிரியமானவர்களே அதிகமாக சீரியலிலே அடிமையாய் கிடக்கும் அநேக குடும்ப பெண்களை நான் அறிகிறேன். அங்கே பார்க்கிற அந்த திரைப்படத்தில் பார்க்கிற அத்தனை சம்பவங்களும் இவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றுகிறது. பிசாசானவன் அதை பயங்கரமாக எடுத்து பயன்படுத்துகிறார். சிந்தனைகள் அது நிமித்தமாகவே அந்த படத்தில் அவர் கற்பனை கதாபாத்திரமாக அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு, தங்கள் எண்ணங்களுக்கு, அவர்களுடைய லாபத்துக்காக அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ இதையெல்லாம் நடைமுறையில் நாமும் செய்தால்தான் நல்லது என்று சொல்லி எத்தனையோ பெண்கள் அதில் சிக்கி தன் குடும்பங்கள், உறவுகளை விட்டு பிரிந்து
தவறான முடிவெடுத்த அநேக சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். என் ஊழிய பாதைகளிலே நான் அதிகமாக அதை அனுபவித்து இருக்கிறேன். பிரியமானவர்களே, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது துணிகரமாய் பாவ செயலில் இப்படிப்பட்ட நபர்கள் விழுந்து விடுகிறார்கள். பிறகு என்ன, ஐயோ பாவம் செய்து விட்டேனே என்று புலம்பியும் அழுகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செயலில் கொண்டு வருவதற்கு முன்பே அதை தன் இருதயத்தின் சிந்தனையில் செய்து முடித்து விடுகிறான். பின்புதான் அவன் தன் இருதயத்தில் உருவாக்கினதை செயலில் கொண்டு வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே கவனமாய் கேட்கிற உங்கள் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், காவல் வையுங்கள், உங்கள் சிந்தைகளை ஆராய்ந்து அறியுங்கள். நித்தமும் தேவ சமூகத்துல அமர்ந்து உங்களுடைய எண்ணங்களை, இந்த பொல்லாத எண்ணங்களை உருவாக்குகிற இந்த பிசாசின் கிரியைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். தேவ சமூகத்துல எந்த ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து இருந்து தேவனோடு நீங்க கலந்து உரையாடி அவரிடத்துல உங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களையும் கஷ்டங்களையும் பிசாசு கொண்டு வரும் குழப்பங்களையும் உங்கள் எண்ணங்களை மாற்றுகிற அந்த சூழ்நிலைகளை நீங்கள் தேவ சமூகத்துல நீங்கள் அமர்ந்திருந்து அவரோடு ஆலோசனை பண்ணி கேட்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகள் மாறும் என்பதுதான் இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யாக்கோபு 1:13-14 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் அவன் தன் சுய இச்சையினாலேயே இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, அதிகமாய் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளைக்காக நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நீர் அப்பா ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக. உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் சுவாமி. நீர் மகா பெரியவர், சர்வ வல்லவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து அப்பா. நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். எங்கள் பாவங்களை எங்களை விட்டு கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிற உமக்கே மகிமையும் வல்லமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீரே அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறவர், 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டி இருக்கிற எங்கள் தேவாதி தேவனப்பா நீர். உம்முடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையா இருக்கிறது. உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. உம்முடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்கிறது. உம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிறவர் அமராஜா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் உடையவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். நீரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறீரப்பா. நீர் உயிர் உள்ளவரே, நீர் ஒருவரே உயிருள்ள தேவனாகவும் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து செபித்து காது கொடுத்து கேட்டு, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். தேவ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார்.
என் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த முதல் மாதத்திலே நான் அதிசயங்களை காண்பேன். இப்பொழுதே என் தேவ வல்லமை என் மேலும், என் கணவர் மேலும், என் மனைவி மேலும், என் பிள்ளைகள் மேலும், என் பெற்றோர் மேலும் இந்த நாளை, இந்த நிமிஷமே என் தேவ ஆவியானவர் இறங்குவார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா என் கர்த்தருடைய கரம் தொடரும். நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் தருகிற ஒரு உன்னதமான அற்புதமான தேவன் நீர் ஒருவரே சுவாமி. ஹல்லேலூயா. சத்துருக்களின் கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும் தேவன். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஆண்டவர். உன் ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன் இக்கட்டுகளில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறேன். சபையான பாதைகளில் எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் அப்பா நீங்க. எங்கள் ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறோம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அப்பா எங்களை வெளிப்பட பண்ணி எங்கள் கட்டுகளை அறுக்கிறவர், எங்கள் கட்டுகளை அறுத்தறிகிறவர். உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவர், கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். அதன் அலைகள் அவர் சொல்லுகிற பொழுது அது அடங்குகின்றது. அவர் சொல்ல ஆகும். என் இயேசு சொன்னால், கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். நன்றி ஆவியானவரே. இப்பொழுதே இந்த காலை வேளையிலும் உம்முடைய மகிமையுள்ள கரம் இதில் இணைந்து ஜெபிக்கிற வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. அற்புதமான பாதைகளில் நீர் வழி நடத்தணும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் ஜெயமெடுக்கிற நாளாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த ஜெபங்களை கேட்டு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. நீர் வசனத்தை அனுப்பி சுகமாக்கும் ஆண்டவர். வசனத்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிற உங்களுடைய வார்த்தையினாலேயே சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அப்பா. வல்லமையுடைய இந்த இயேசு மகிமையான வேலை எனக்கு செய்தார் என்கிற நல்ல சாட்சிகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகணும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உண்டாகணும். ஹல்லேலூயா. பலனற்றவர்களையும் திடனற்றவர்களையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவ ஆவியானவர். பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழித்து போடுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீங்க. இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எப்படிப்பட்ட ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காதே போகட்டும். பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். சத்துருக்களின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். மனுஷிக தந்திரங்கள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும். விக்கிரக ஆவிகள், சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் நீங்கி போகட்டும். வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று சொன்னீரே அப்பா. பள்ளங்கள் எல்லாம் நீர் போகிற பொழுது சமமாக்கப்படும். ஹல்லேலூயா. கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் அப்பா நீர். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நீர் இருப்பதை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனை வேளையில, இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை கேட்கிற நேரத்துல தானே மகிமையானவைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். கேட்கிற பொழுதே அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறையட்டும். டயாலிசிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த நேரத்துல தானே ஒவ்வொருவரையும் தொடட்டும். வியாதியின் கூர் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதற்கு காரணமாயிருக்கிற எந்த ஒரு இருளும் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு சத்துருக்கள் விலகட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மருத்துவ ரிப்போர்ட்டுகளில் நீ முழுவதுமாக மாற கடவுள் சுவாமி. ஹல்லேலூயா. பிளட் பிரஷர், டயபெட்டிஸ்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இப்பொழுதே தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும். ஹல்லேலூயா. டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்துல நார்மல் ஆகட்டும். அப்பா, சாப்பிடுகிற ஆகாரங்களில் என் இயேசு நீர் அதிசயத்தை நீர் செய்யணும். நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும். அமராஜா, சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் இந்த காலை வேளையில அப்பா குடும்ப நபர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படணும் அப்பா.
ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற பொழுது அப்பா, குடும்பத்துல ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ ஒரு பிள்ளையோ ஒரு பெற்றோரோ அப்பா மீட்கப்படுகிற பொழுது, இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது, நம்புகிற பொழுது, அந்த முழு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறீர், முழு குடும்பத்தினர் மீட்க சித்தம் கொள்ளுகிறீர். நன்றி அப்பா. இந்த வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. சர்வ வல்லமை உள்ளோட கரம் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை தங்கட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரம் தாங்கட்டும். நன்றி ஆண்டவரே. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் ஆண்டவர். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, ஆக அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அநேகர் என்னிடத்தில் நாங்கள் வீடியோங்கும்போது ரெகுலராக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூடியூப் சொல்லுது உங்களுடைய சேனலை அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆக பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை